கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 37 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 37 வசனம் 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் 2 காரியம் மிக முக்கியமானது சொல்லப்படுகிறது. ஒன்று, உன் வழியை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த வழியை என்கின்ற காரியம் அல்லது வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய பிரயாசத்தை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய முயற்சியை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நம் நடந்து செல்லுகின்ற வாழ்க்கை பாதையை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இறுதியாக அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது என்னவென்றால் வெற்றியை, ஆசீர்வாதத்தை அல்லது நாம் எடுக்கிற அந்த முயற்சிக்கான பலனை கிடைக்க பெறுகின்ற காரியத்தை சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 2ஐயும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம் ஒரு சில காரியங்களை நமக்கு கிடைக்கும்படியாக நாம் முயற்சிக்கின்றோம். ஆனால் அந்த முயற்சியை எவ்விதமாக நாம் செய்கின்றோம் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான். ஆனால் பல முறை நாம் அந்த வசனத்தை படித்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த நிகழ்ச்சி நமக்கு பேருதவியாக இருக்கும். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து செல்லுகின்றார். பேதுரு, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். உடனே மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம். பிரயாசப்படுகிறார்கள், ஆயினும் ஒன்றும் அகப்படவில்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், அதுதான் இந்த வசனத்தில் ஏன் அவர்களுக்கு அகப்படவில்லை என்பதற்கான காரணம் இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்கின்றது? அவர்களுடைய வழி என்ன? மீன் பிடிக்க போகிறோம், மீன் பிடிக்க வேண்டும். ஏன் மீன் பிடிக்க வேண்டும்? குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். என் பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆகவே நாம் இதுவரையிலும் எப்படியோ இயேசுவின் பின்பதாக நாம் போய்கொண்டிருந்தோம். வாழ்க்கை இந்த 3.5 ஆண்டுகள் ஒரு விதமாக கடந்து சென்று விட்டது. அவரும் உயிர்த்தெழுந்து விட்டார். இன்றைக்கு அவரை காணவில்லை. இனிமேல் நாம் எங்கே போவது, என்ன செய்வது? ஆகவே குடும்பத்தின் மீது கவனத்தை செலுத்துவோம், நாம் மீன் பிடிக்க போகலாம் என்று சொல்லுகின்றார்கள். இது உன் வழி என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, அந்த காரியத்தை குறிக்கிறது. ஆனால் அவர்களுடைய காரியம் என்ன? காரியம் அவருடைய முயற்சி என்ன? முயற்சித்தார்கள், மீன் பிடித்தார்கள். ராத்திரியெல்லாம் பிடிக்கின்றார்கள். பழகின தொழில் தான். தொழிலுக்கு ஒன்றும் அவர்கள் புதியவர்கள் அல்ல. இரவெல்லாம் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய காரியம் வாய்த்ததா என்றால் வாய்க்கவில்லை. காரியம் வாய்க்கவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்பொழுதுதான் ஏன் வாய்க்கவில்லை என்பதற்கான பதில் வருகின்றது. சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நாம் எடுக்கிற பிரயாசங்கள் இருக்கிறதே, முயற்சிகள் இருக்கிறதே, அந்த முயற்சி மாத்திரம் நமக்கு என்ன செய்யாது? பலனை கொடுக்கவே கொடுக்காது. பலன் வர வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மீது, கடவுளை சார்ந்து கொண்டு செய்ய வேண்டும். திரும்ப நாம் அந்த பகுதிக்கு செல்லுவோம். பேதுரு மீன் பிடிக்கின்ற பகுதி. அவருடைய வழி மீன் பிடித்தல். அந்த பிரயாசம் வெற்றியாய் முடிந்ததா? இல்லை. இரவெல்லாம் முயற்சித்தும் தோல்வி. என்ன செய்தார்கள்? அங்கே கடவுளை மறந்து, கடவுளை நம்பி அவர்கள் அந்த மீன் பிடிக்க போவதற்கு பதிலாக, இனிதான் இயேசு இல்லையே, அவர் உயிரோடு எழுந்து போய்விட்டாரே, இனிமேல்
என்னை நடத்துவதற்கு யாரும் இல்லை. ஆகவே என்னுடைய சொந்த திறமையை கொண்டு, என்னுடைய சொந்த ஞானத்தை கொண்டு, என்னுடைய சொந்த அனுபவத்தை கொண்டு நான் முயற்சிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அங்கே தோல்வி அடைகிறார்கள். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், உன்னுடைய முயற்சியை சார்ந்து வாழ்வதல்ல, உன் திறமையை சார்ந்து வாழ்வதல்ல, உனக்கு இருக்கிற புத்தி கூர்மையை சார்ந்து வாழ்வதல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது. கடவுள் மீது நம்பிக்கை வைத்து உன் வழி இருக்குமானால் உன் காரியங்கள் வாய்க்கப்படும். அவர்களுக்கு பிறகு இயேசு வருகின்றார். அங்கே நீங்கள் படகுக்கு வலது புறத்தில் வலையை போடுங்கள் என்று சொல்கிறார். அந்த வார்த்தையை நம்பி போட்டார்கள். ஒரே ஒரு முயற்சியில் படகு முழுவதும் நிரம்பத்தக்கதாய் மீன் பிடித்தார்கள். ஆம், நாம் திறமைசாலிகளாக இருக்கலாம், நாம் கல்விமானாக இருக்கலாம், இன்னும் நிறைய சாதுரிய ஞானங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் நாம் கடவுளை சார்ந்து கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படவில்லை என்றால் நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுமா என்றால் அது மிகுந்த சந்தேகம்தான். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசன் சொல்லுகிற ஆலோசனையை இந்த காலை நேரத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். திரும்ப அந்த வசனத்தை படிக்கின்றேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை அவரே He alone can bring success in our life. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் இல்லாமல் ஒரு நாளும் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது. ஆகவே தேவனுடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இந்த முயற்சியை எடுக்கிறேன் சுவாமி. கர்த்தரை நம்பி செய்யக்கிற காரியம் ஒவ்வொன்றும் அது வெற்றி நிறைக்க ஒன்றாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, காரியங்களைத்தான் வாய்க்கப்படும் ஆண்டவரே. நீர்தான் எங்கள் காரியங்களை வாய்க்க செய்கின்ற கடவுளாக இருக்கிறீர். எங்களுடைய முயற்சி அல்ல, எங்களுடைய பிரயாசங்கள் அல்ல ஆண்டவரே. ஆகவே உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவர் தாமே கிருபையாக இறங்கி எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் முயற்சிக்கின்றோம், ஆனால் பல நேரங்களில் தோல்வி அடைகின்றோம். இன்றைக்கு கர்த்தாவே, உம்மை நாங்கள் நம்பி எங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் என்று படித்து கொள்ளும்படியாக கர்த்தர்களுக்கு கிருபை தந்தற்காய் தோத்திரம். அப்படி என்னோட இணைந்து ஜெபிக்கின்ற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அந்த கிருபை இருக்கட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.